இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டமான கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்தும் மற்றும் மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டமான பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் குறித்து புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலைஞர் கனவு இல்லம் சம்மந்தமான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கலைஞர் கனவு இல்லம் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இதிலே கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் ரூபாய் 3100 கோடி செலவில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, வீடுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா 360 சதுர அடியில் சமையலறையுடன் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரியே 300 சதுர அடி ஆர்சிசி கூரையுடன் மீதமுள்ள 60 சதுர அடிக்கு தீப்பிடிக்காத கூரையாக அமைக்கப்பட வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கீழே வீட்டின் சுவர்கள் பார்த்திங்கன்னா செங்கல், இன்டர்லாக் பிரிக், ஏஏசி பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கான தொகை அனைத்தையும் சேர்த்து 3.5 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். அதேமாரி கிராம ஊராட்சி தலைவர், வார்டு உறுப்பினர் உள்ளிட்டோர் அடங்கிய குழு இத்திட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்வார்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் குடிசை வீடுகள் சர்வே விவரங்களை மே 31ஆம் தேதிக்குள் ஊரக வளர்ச்சித்துறை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க. மே 31ஆம் தேதிக்குள் யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு ஊரக வளர்ச்சித்துறை இணையதளத்தில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதில் உங்களுடைய நேம் வந்தால் நீங்கள் இந்த இலவச வீடு பெறுவதற்கு தகுதியானவர்கள்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்ததாக இந்த திட்டத்தில் யாரெல்லாம் தகுதியானவர்கள், இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதியற்றவர்கள்னு சொல்லிட்டு அவங்க அரசாணையிலே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். இந்த திட்டத்திற்கான தகுதியான பயனர்கள் பார்த்திங்கன்னா குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் கேவிவிடி மறு சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள் தகுதியானவர்கள். அடுத்ததாக கிராம ஊராட்சியில் மிக குறைவான அல்லது கேவிவிடி மறு சர்வே பட்டியலில் எவரும் இடம்பெறவில்லை எனில் புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சொந்தமான நிலம் அல்லது பட்டா உள்ளவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் வீடு கட்ட தகுதியானவர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொந்தமாக நிலம் இல்லாமல் நீங்கள் புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரீங்கன்னா புறம்போக்கு இடம் ஆட்சேபனை ஆற்றுன்னு சொல்லிட்டு வருவாய்த்துறையால் முறைப்படுத்தப்பட்டிருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. இல்லைனா புறம்போக்கு நிலத்தில் இருந்தால் இந்த இலவச வீடு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியற்ற பயனர்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தகுதியற்ற பயனர்கள் பார்த்திங்கன்னா வாடகை குடிசை வீட்டில் குடியிருப்பவர்கள் தகுதியற்றவர்கள். அதே மாதிரியே வணிக நோக்கத்திற்காக அல்லது விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகள் தகுதியற்றவைன்னு சொல்லியிருக்காங்க. குடிசையில் ஒரு பகுதி ஆர்சிசி அல்லது ஓடு அல்லது ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் உலோகத்தகடால் ஆனதாக இருந்தால் அவர்கள் தகுதியற்றவர்கள். ஆர்சிசி ஓடு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் உலோகத்தகடாலான கூரைகளுக்கு மேல் வேயப்பட்டுள்ள குடிசை வீடுகள் தகுதியற்றவர் சொல்லியிருக்காங்க. சொந்தமாக பக்கா வீடு உள்ளவர்கள் தகுதியற்றவர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். நீங்கள் சொந்த குடிசை வீட்டாக இருக்கணும், அது மண் சுவராக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற முடியும். மற்றபடி நீங்கள் பயன்பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பயணிகள் எப்படி தேர்வு செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடிசைகள் விவரம் சர்வே சொந்த பட்டியல் tnrd.tn.gov.in மற்றும் tntrtpr.org என்ற இணையதள முகவரியில் பார்த்துக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அந்தந்த கிராம ஊராட்சி பயனாளிகளின் தற்போதைய தகுதியினை அறிந்து உறுதி செய்திட கீழ்கண்ட நபர்களை உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவர், உதவி பொறியாளர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒன்றிய மேற்பார்வையாளர், கிராம ஊராட்சி வார்டு மெம்பர் இவங்களாம் தகுதியான பயனாளர் தேர்ந்தெடுப்பாங்க. குடிசை வீடுகளின் பட்டியல் அந்தந்த ஊராட்சியின் கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அவங்க இது யாரெல்லாம் தேர்ந்தெடுக்காங்கன்னு சொல்லிட்டு மே 31ஆம் தேதிக்குள் tnrd.tn.gov.in வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறாங்க. அதில் உங்களுடைய நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க வெளியிட்ட லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் தான் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறுவதற்கு தகுதியானவர்கள் தான். அதன் பிறகு உங்களுக்கான பணம் தவணைகளாக வழங்கப்படும். அதன் பிறகு நீங்கள் வீடு கட்ட தொடங்கலாம். இதுதான் தற்போது இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து வெளியான முக்கியமான அறிவிப்புகள். அடுத்ததாக மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்தும் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த அறிவிப்பில் இலவச வீடு வழங்குவதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு.
மத்திய அமைச்சரவை தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 3 கோடி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீடுகளை கட்ட அரசு நிதி உதவி மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு இன்னும் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தகுதி வாய்ந்த கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகள் கட்டுவதற்கு உதவி வழங்குவதற்காக மத்திய அமைச்சரவை 2015-2016 ஆண்டு முதல் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு மொத்தம் 4,21,000 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டு கழிப்பறைகள், சமையல் எரிவாயு இணைப்பு, மின் இணைப்பு, செயல்பாட்டு வீட்டு குழாய் இணைப்பு போன்ற பிற அடிப்படை வசதிகளை மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பிற திட்டங்களுடன் ஒருங்கிணைந்து வழங்கப்படுகிறது. தகுதி வாய்ந்த குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் எழும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய கூடுதலாக 3 கோடி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு உதவி வழங்குவதற்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இன்னும் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கிராமப்புறத்திலும் நகர்ப்புறத்திலும் கட்டித்தருவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் கூறப்பட்டிருக்கு. அதேமாரி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திலும் பார்த்தீங்கன்னா இலவச வீடு வழங்குவது சம்பந்தமான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. உங்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் வழங்கப்படலாலும் நீங்கள் பிரதமரின் இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு கட்டிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏஜென்ட் அவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.